திருச்சிற்றம்பலம் சிவாய நம. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ, இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கு கலெக்ஷன் அனைத்தையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த விளக்கை பாருங்கள். இது ரொம்ப பழமையான விளக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வயசை சொல்லலாம். ஏன்னா எங்கள் தாத்தாவோட, அதாவது எங்கள் கொள்ளு பாட்டியோட மாமியார் கொடுத்த விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க இல்லையா, அந்த விளக்கு தான். அது ரொம்ப 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 பழமையான விளக்கு. இது இப்போது இந்த விளக்கு வந்து காமாட்சி அம்மன் விளக்கு. அதுவும் காமாட்சி அம்மன் விளக்கு தான். இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்பாள் வந்து விக்கிரக ரூபமாக, விக்கிரக தாரணியாக, கம்பீரமாக காஞ்சி காமாட்சி அம்மன் வந்து திருவாச்சியோடு அமர்ந்த கோலம். இது நம்ம வீட்டில் வந்து 24 மணி நேரமும் அணையா தீபமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே அணைஞ்சதே இல்லை. 24 மணி நேரமும் நம்ம ஏற்றிக்கிட்டே இருப்போம். அடுத்தபடியாக இதுவும் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, வெள்ளி விளக்கு. இது வந்து எப்போயாவது பூஜை நேரங்களில் மட்டும் ஏற்றுவோம். அந்த விளக்கு மட்டும்தான் அணையா தீபமாக ஏற்றுவோம். மற்ற அனைத்து விளக்குகளுமே வந்து பூஜை நேரங்களில் ஏற்றுவோம். இது வெள்ளி விளக்கு. அம்பாள் லட்சுமி தேவி அழகாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இதுவும் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு தான். இது நம்ம வந்து ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுறதுனால மற்ற விளக்குகள் அனைத்துமே விசேஷ காலங்களில் மட்டுமே ஏற்றுவோம். இதுவும் அரும்புலாம் வைத்து மிகவும் அழகாக காட்சி தருவாங்க. அது வந்து காமாட்சி விளக்குன்னு சொல்கிற கஜலட்சுமி விளக்கு. இந்த விளக்கு தான் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வருது இல்லையா, அம்பாள் கரும்பு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி. இந்த விளக்கு தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கஜலட்சுமி விளக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது இது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது அகல் விளக்கு. எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த விளக்கு வாங்கினாங்க. ரொம்ப குட்டியாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்டு வாசப்படி நிலப்படியில் வச்சு வாங்கிறதுக்காக எனக்கு 5ஆவதோ 6ஆவதோ படிக்கும் போது இந்த விளக்கு வாங்கினது. ரொம்ப பழைய விளக்கு. ஆனால் இது என்னமோ அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் பத்திரமா. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது குபேர விளக்குன்னு சொல்லுவீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுவும் ஒரு சின்ன அகல் விளக்கு டைப் மாடல் தான். குபேர விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிற விளக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டதும் ரொம்ப நேரம் எரியும். சரிங்களா? இது வந்து குபேர விளக்கு. இதிலே வந்து பெரிய விளக்கு இருக்குது. குபேர விளக்கு கீழே ஸ்டாண்டு வச்ச மாதிரி வந்திருக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல. இது வந்து ரொம்ப எண்ணெய் அதிகமாக ஊற்றி நிறைய பெரிய திரியாக போட்டு ஏற்றினா தான் எரியும். இதுவும் நம்ம கார்த்திகை தீபம், தீபாவளி அந்த மாதிரி விசேஷ காலங்களில் தான் எல்லா விளக்கும் ஏற்றுவோம். மற்ற நேரங்களில் எடுத்து கவரு இல்லை துணி போட்டு சுற்றி பத்திரமா சேஃப்டி பண்ணி எடுத்து வச்சுருவோம். இதுவும் ஒரு குபேர விளக்கு, கீழே ஸ்டாண்ட் வச்ச மாதிரி. இந்த விளக்குலாம் நீங்கள் ஓரளவுக்கு பெரும்பாலும் பார்த்துருக்கலாம். இது வந்து ஒரு வகையான அகல் விளக்கு டைப் தான். இது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த பூ உருளியில் வந்து சென்டரில் ஒரு அகல் விளக்கை வச்சு சுற்றி தண்ணி ஊற்றி பூ வச்சுட்டு இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இது வந்து ஒரு அகல் விளக்கு தான். அழகாக இருக்கும், சுற்றி அரும்பு வச்ச மாதிரி. இது வந்து ஒத்த ஆராத்தி, ஒத்த தீபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு விளக்கு டைப் தான், ஆனால் ஒத்த தீபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்னா, சுவாமிக்கு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் முடிந்ததுக்கப்புறம் நம்ம ஆரத்தி காட்டுறதுக்காக இந்த தீபத்தை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இது வந்து ஒத்த தீபம், ஒத்த ஆராத்தின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு ஒத்த ஆராத்தி தான். ஆனால் இதில் கற்பூரம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஏற்றுறது இதிலே வந்து நம்ம அகல் விளக்கு வச்சுக்கலாம். ஒரு அகல் விளக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா திருநீர் போட்டு கற்பூர ஆராத்தியாகவும் பயன்படுத்திக்கலாம். ஒத்த தீபம் இது வந்து நீங்கள் நிறைய பேர் கோவிலில் பார்த்துருப்பீங்க. பஞ்ச ஆராத்தி, பஞ்ச தீபம், 5 முக விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்களால் அழைக்கப்படுகின்ற பஞ்ச ஆராத்தி. இதில் வந்து நீங்கள் 5 விளக்கு வைத்து ஏற்றலாம், இல்லை 5 கற்பூரம் வைத்து தீபாரதனையாகவும் நீங்கள் காமிக்கலாம். பஞ்ச ஆராத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவுமே இது வந்து 7 ஆராத்தி, 5 முகம் மாதிரி. இதற்கு வந்து 7 முகம் இருக்கும். 7 ஆராத்தி, நடுவில் ஒன்று, சுற்றி 6 இருக்கும். இது வந்து 7 முகம், 7 ஆராத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இதுவுமே வந்து சுவாமிக்கு அலங்காரத்துக்காக, அலங்கார தீபத்துக்காக பயன்படுத்தக்கூடிய விளக்கு தான். அடுத்தபடியாக இது நிறைய கோவிலில் அலங்காரத்தின் போது வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். என்ன உங்களுக்கே தெரியும், லட்ச தீபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அடுக்கு ஆராத்தின்னு சொல்லுவாங்க, அலங்கார தீபம்னு சொல்லுவாங்க. பல பேர்கள் உண்டு. ஏன்னா சாமி திரையை திறந்த உடனே இந்த ஆராத்தியை தான் வந்து காமிப்பாங்க. அடுக்கடுக்காக வந்து தீபங்கள் பிரகாசமான, அதாவது ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக தீபம் ஏற்றிட்டு அப்படியே சுவாமியை வந்து காமிப்பாங்க. அந்த விளக்கு இந்த வெளிச்சத்தில் வந்து
அவ்வளவு பிரகாசமாக சாமி தெரிவார். சுற்றி தீபங்கள் ஏற்றி மேலே இருக்கிற அந்த கப்பு மாதிரி இருக்கிறதுல வந்து கற்பூரம் வைத்து சுவாமிக்கு காட்டும்போது வந்து அவ்வளவு அழகாக அந்த விளக்கு தீபத்தில் வந்து சாமி தெரிவார். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் ரேரான கலெக்ஷன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து நடுவில் இருக்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், வில்வ தீபம், வில்வ ஆராத்தின்னு சொல்லுவாங்க. நடுவில் வந்து வில்வ இலை இருக்கும், சுற்றி திருவாச்சி இருக்கும். அந்த திருவாச்சியில் பார்த்திங்கன்னா 5 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது திரி போடுற மாதிரி. அதில் நம்ம வந்து எண்ணெயில் திரியை நினச்சி போட்டு சுவாமிக்கு வந்து தீபம் காமிப்போம். இது எதற்கு காமிக்கிறாங்கன்னா, அந்த வில்வ ஆராத்தி அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த வில்வத்தை கொண்டு சமர்ப்பித்து ஆராத்தி காமிக்கிற மாதிரி. இது பெரும்பாலும் நீங்கள் நடராஜர் அபிஷேகம் நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். சரிங்களா? இது நந்தி, அதே போல் வில்வம் இருக்கிற மாதிரி இதில் நடுவில் நந்தி இருக்கும். சிவபெருமானுடைய வாகனம் இல்லையா, அவருக்காக வந்து நந்தியை வந்து வைத்து அவரே நந்தியம்பெருமானே வந்து ஆராத்தி காமிக்கிற மாதிரி. அதனால் நந்தி வந்து நந்தி ஆராத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுவும் வந்து அலங்கார தீபம் தான். அடுத்தபடியாக இது வந்து புருடா மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு புருடா மிருகம்னு பேருனா, இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து மிருக உடல்னால் எந்த மிருகம்னு கேட்டிங்கன்னா புலியோட உடல். இடுப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா முனிவர் இருப்பார். அதனால் இதுக்கு பேர் வந்து புருடா மிருகம் அப்படின்னு இதுக்கு வந்து பேர். சரிங்களா? இவரை பற்றி நான் வந்து உங்களுக்கு தனியாக டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இது வந்து புருடா மிருக ஆராத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் தெளிவாக அப்புறமா நான் வீடியோ போடுறேன். இது வந்து சூள தீபம் அப்படின்னு திருசூள தீபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அம்பாள் பராசக்திக்கான அம்சமான ஒரு ஆராத்தி திருசூள தீபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது 3 வந்து சிவபெருமானுக்கு வந்து பிரத்யேகமானது. இது வந்து திருசூளம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது, திருசூள ஆராத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நாக ஆராத்தி, 5 தலை நாகம் அம்பாளுக்கு ரொம்ப பிரத்யேகம் இல்லையா, அந்த 5 தலை நாகம் கொண்ட ஆராத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நாக ஆராத்தி, சர்ப ஆராத்தி அப்படின்னு பல பேர்களால் அழைக்கக்கூடிய நாக ஆராத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக அது கும்ப ஆராத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கும்ப தீபம், கும்ப ஆராத்தின்னு சொல்லுவோம். இந்த ஆராத்தியுமே வந்து அலங்காரத்தின் போது பயன்படுத்துறது தான். சரிங்களா? அதில் மொத்தமாக திரியை போட்டு பஞ்ச ஆராத்திக்கு நடுவில் இந்த கும்ப ஆராத்தியை வைத்து கடைசி நேரங்களில் வந்து கடைசி தீபமாக இதை காமிப்பாங்க, கும்ப ஆராத்தி அப்படின்னு சொல்லிட்டு. பெருமாளுக்கெல்லாம் நீங்கள் பெரும்பாலும் காமிக்கிறத பார்த்துருக்கலாம். இது வந்து பஞ்ச ஆராத்தி தட்டு அப்படின்னு இதுக்கு பேர். இதில் வந்து 5 திரியை நினச்சி 5 தட்டுலையும் போட்டு இந்த அதாவது சுற்றி இருக்கிற 5 திசை, மேல் திசை 4 திசைக்கும் மேலே ஆகாய திசைன்னு சொல்லக்கூடிய 5 திசைக்குமே இந்த ஆராத்தி தட்டை காமிச்சு அப்புறம் சுவாமிக்கு ஆராத்தி காமிச்சு எடுத்து வச்சுருவாங்க. இது வந்து சின்னதாக குத்துவிளக்கு உங்கள் எல்லார் வீட்லேயும் இருந்திருக்கும், பெரும்பாலான வீட்டில் இது இருக்கும். சிறிய குத்துவிளக்கு டைப்பு. நம்ம சின்ன சின்ன சாமிங்கள், சின்ன சின்ன சுவாமி படங்களுக்கு 2 பக்கமும் ஏற்றி வைக்க அழகாக காட்சி அளிக்கக்கூடிய சிறிய குத்துவிளக்கு. இது வந்து ஒரு மீடியம் சைஸ். இதுவுமே அனைவர் வீட்லேயும் கட்டாயமாக இருக்கும். சரிங்களா? இந்த குத்துவிளக்கு பூஜைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. எதனா ஒரு விசேஷ காலங்களில் வெளியில் ஏற்றி வைக்கிறது. அதே போல் நேரங்களில் வந்து விசேஷங்களில் பெரும்பாலான நேரத்தில் இந்த குத்துவிளக்கை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லாம் வந்து மீடியம் சைஸ் குத்துவிளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக நம்ம வீட்டிலே இருக்கிற பிக்கஸ்ட் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு தான். இந்த விளக்கு வந்து நாச்சியார் கோவில் விளக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லாம் இப்போ ஃபேமஸாக எல்லாம் வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது, இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இது பேர் வந்து நாச்சியார் கோவில் விளக்கு. ஃபுல்லாக கையிலே வந்து டிசைன் போட்டு நல்லா ஹெவி வெயிட் இருக்கும். ஒரு விளக்கே வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8-9 கிலோ கிட்ட வரும். உங்களுக்கு 9-10 கிலோ கிட்ட வரும். 2 விளக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 கிலோ கிட்ட வரும். நல்லா ஹெவி வெயிட்டு. ஒரு கையால் தூக்குறது சிரமம். ஒரு விளக்கை 2 கையில் சுமார் ஒரு 3 அடி கிட்ட இந்த விளக்கு இருக்கும். இதான் வந்து நம்ம வீட்டிலே இருக்கிறதுல ரொம்ப வெயிட்டான பெரிய விளக்கு. இது நம்ம சுவாமிக்கு வந்து எதனா விசேஷ காலங்களில் இந்த விளக்கை ஏற்றி வைப்போம். அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வீடியோ வந்து ரொம்ப நாளாக போட முடியல. விசேஷங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்ததால் ஆலய பணிகள் நிறைய இருக்கவே அதுவே போயிடுது. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ போட பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.